ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, போன வாரம் சண்டே கிளாஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். நீங்கள் எல்லாரும் நல்லா வசனம் சொன்னீங்க, நல்லா பாட்டு படிச்சீங்க, நல்லா கொஸ்டின்க்குலாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒர்க் பண்ணணும். சரியா? ஃபாஸ்ட்டாக ஆன்சர் என்ன பண்ணணும், டைப் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் சீக்கிரமாக 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஆன் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? சரி, இப்போ நம்ம இந்த சண்டே கிளாஸ் நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் நீல் டவுன் பண்ணுங்க, கண்களை மூடுங்க, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மாலை வேளைக்காகவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலே பிள்ளைகள் வேண்டுமா இந்த சமூகத்திலே அமர்ந்திருக்கும்படியாய் கர்த்தாவே நீங்க கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல பிள்ளைகள் எல்லாரும் அப்பா தடை இல்லாம பங்கு கொள்ள கர்த்ததாமே பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு அப்பா இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல பங்கு கொள்ள நெட்வொர்க்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம முடிகிற வரைக்கும் பிள்ளைகள் இதுல அமைதியாய் பொறுமையா இருந்து இதுல நடக்கிற ஒவ்வொரு செஷன்லயும் பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்ததாமே பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். தேவையான நல்ல ஞானத்தை அறிவையும் கர்த்தாவே பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. அப்பா அந்த கிருபை ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாம மாத்திரம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறேன். இப்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நீங்க பாடின பாட்டு சொன்ன வசனங்கள்லாம் வீடியோஸ்ல வரும். நீங்க என்ன பண்ண போறீங்க, பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. சரியா? Praise the Lord. Sunday class song. நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. அழகு ஜொலித்ததா, சும்மா அழகு ஜொலித்ததா, அழகு ஜொலித்ததா, சும்மா அழகு ஜொலித்ததா. ஓடி வந்தாளா சின்ன மீனியா, செய்தி சொன்னாளா பிள்ளை வளரவே. ஓடி வந்தாளா சின்ன மீனியா, செய்தி சொன்னாளா பிள்ளை வளரவே. வளர்ந்தார் மோசை அரண்மனையில், பேச்சிலும் செயலும் வல்லவரானார். வளர்ந்தார் மோசை அரண்மனையில், பேச்சிலும் செயலிலும் வல்லவரானார். நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. நதியிலே ஒரு நாண பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. மெமரி வர்ஸ். கர்த்தர் என்னை பலருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுவது. அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. Clap your hands. Praise the Lord. நைல் நதியில் ஒரு ஞான பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. நைல் நதியில் ஒரு ஞான பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. அழகு ஜொலிக்கிறா, சும்மா அழகு ஜொலிக்கிறா, அழகு ஜொலிக்கிறா, சும்மா அழகு ஜொலிக்கிறா. ஓடி வந்தாளா சின்ன மேரியா, செய்தி சொன்னாளா பிள்ளை வளரவே. ஓடி வந்தாளா சின்ன மேரியா, செய்தி சொன்னாளா பிள்ளை வளரவே. வளர்ந்தான் மோசை அரண்மனையில், பேச்சிலும் செயலிலும் வல்லவனானார். வளர்ந்தான் மோசை அரண்மனையில், பேச்சிலும் செயலிலும் வல்லவனானார். நைல் நதியில் ஒரு ஞான பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. நைல் நதியில் ஒரு ஞான பெட்டியா, பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையா. தேங்க்யூ. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வருகிறது. அவனுடைய அங்கீகரின் மேல் 20 விரலுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் பர்வதங்கள் மேலும் இரவும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133:1-3. நன்றி. Clap your hands.
வீட்டுக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். சங்கீதம் 122 1-9. நன்றி. Clap your hands. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூர்வேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோஹி எல்ரோஹி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Though I walk through the valley of my shadow of my death, no, I will fear no evil. Throughout with me, thy rod and thy staff they comfort me. To prepare us the table before me in the presence of my enemies. Through my head honors my cup run over. Surely goodness and mercy shall follow me all the days of my life. I will dwell in the house of the Lord forever. Psalms 23:4-6. Amen. Clap your hands. प्यार करूँगा मैं और तुझसे, आराधना और गहराई से. प्यार करूँगा मैं और तुझसे, आराधना और गहराई से. तुझे पूरे मन से आराधना, पूरे भल से प्रेम भी करूँ. आराधना 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 आराधना. यबनेसर हो याद किया धन्यवाद प्रभु. यबनेसर हो याद किया धन्यवाद प्रभु, याद किया धन्यवाद प्रभु. तुझे पूरे मन से आराधना, पूरे भल से प्रेम भी करूँ. आराधना 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 आराधना. Amen. Praise the Lord. Though prepare a table before me in the presence of mine enemies, though anoint my head with the cup of oil, the cup ran over. Surely goodness and mercy shall follow all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Psalms 23:5-6. Amen. Clap your hands. சுனாமி போல சுற்றி சுற்றி வருவான் பார்த்தான், பொன்னை சுருட்டி எடுத்து உன்னை நாளைக்கு கடலில் சேர்த்தான். பயந்து விடாதே அவனுக்கு, கர்த்தர் பட்டயம் உனக்கு இருக்கு. பயந்து விடாதே அவனுக்கு, கர்த்தர் பட்டயம் உனக்கு இருக்கு. வேத வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் அவன் உன்னை விட்டு ஓடி விடுவான்.
your hands. Praise the Lord. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. Clap your hands. Praise the Lord. இப்பொழுது மகளே நீ பயப்படாதே, நான் வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குலசாலி என் ஜனங்கள் ஊரால் எல்லாம் அறிவார்கள். அல்லேலூயா. Clap your hands. நைல் நதியிலே ஒரு நாணய பெட்டியாம், பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையாம். நைல் நதியிலே ஒரு நாணய பெட்டியாம், பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையாம். அழகா ஜொலிக்குதான், சும்மா அழகா ஜொலிக்குதான், அழகு ஜொலிக்குதான், சும்மா அழகு ஜொலிக்குதான். ஓடி வந்தாலாம் சின்ன மீரியாம், செய்தி சொன்னாலாம் பிள்ளை வளரவே. ஓடி வந்தாலாம் சின்ன மீரியாம், செய்தி சொன்னாலாம் பிள்ளை வளரவே. வளர்ந்தான் மோசே அரண்மனையில், பேச்சிலும் செயலிலும் வல்லவனானான். வளர்ந்தான் மோசே அரண்மனையில், பேச்சிலும் செயலிலும் வல்லவனானான். நைல் நதியிலே ஒரு நாண பெட்டியாம், பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையாம். நைல் நதியிலே ஒரு நாண பெட்டியாம், பெட்டிக்குள்ளேதான் குட்டி பேபி மோசையாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. Clap your hands. Praise the Lord. இஸ்ரவேலுக்காக தேவன் வருமில்லை தூங்குறவில்லை. அல்லேலூயா. Clap your hands. Praise the Lord. This is the Lord's doing. It is marvelous in our eyes. This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it. Save us, we pray, O Lord. O Lord, give us success. Blessed is the man who comes from the name of the Lord. We bless you from the house of the Lord. The Lord is God. He made his light shine upon us. Burnt and festal sacrifice with gods up to the altar. Up to the horns of the altar. You are my God, I will give thanks to you. You are my God, I will exalt you. Oh, give thanks to the Lord, for he is good, his steadfast love endures forever. Psalms 118, 23 to 29. Alleluia. Clap your hands. Praise the Lord. With a mighty and an outstretched arm, his love endures forever. To him who divided the Red Sea asunder, his love endures forever, and brought Israel in the midst of peace, his love endures forever. To him who killed Pharaoh and his army into it, his love endures forever. To him brought his people in the wilderness, his love endures forever. To him who struck down great kings, his love endures forever, and killed mighty kings, his love endures forever. Sihon the king of Amorites, his love endures forever, and Og the king of Bashan, his love endures forever, and gave their land as an inheritance, his love endures forever, and inheritance to his servant Israel, his love endures forever. To him who has remembered us in our low state, his love endures forever, and freed us from our enemies, his love endures forever. To him who gives food to all creatures, his love endures forever. Give thanks to the God of heaven, his love endures forever. Psalms 136, 12 to 26. Alleluia. Clap your hands. Yeshua,
Amen. Hallelujah. Clap your hands. Hallelujah. Psalms 1 verse 1 through 4. Oh, the joys of do not follow the advice of the wicked, or stand around with sinners, or join in with mockers. But they delight in the law of the Lord, meditating it day and night, and they prosper in all. They are like trees planted among the river plain, bring fruit each season, their leaves never get wither, and they prosper in all they do. But not the wicked. They are worthless chaff scattered by the wind. Amen. Clap your hands. So, hallelujah, Matthew 6 verse 31 and 34. So don't worry about tomorrow's things, don't worry about tomorrow's things and saying that what we will eat, what we will drink and what we will wear. For the Lord says the unbelievers say like this, for the Heavenly Father knows that your needs, for tomorrow's worries is tomorrow's, for tomorrow worry will come tomorrow, for the worries of tomorrow is tomorrow's. Thank. Amen. Hallelujah. Clap your hands. Clap your hands. வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே பிறப்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்துவதே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்துவதே ஜீவ பலியாக மாறிடவே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பினீரே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பினீரே. வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 115:13. Clap your hands. Praise the Lord. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you. I will praise you with all of my life. I will praise you with all of my strength. With all of my life, with all of my strength, all my hope is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you is in you.
O Lord, you have searched me and known me. You know when I sit down and when I rise up, you discern my thoughts from afar. You search out my path and I am lying down and are acquainted with all my ways. Even before the word is on my tongue, you know it altogether. You hear me behind and before you lay your hand upon me. Such knowledge is too wonderful for me, too lofty for me to attain. Psalms 139, 1 to 6. Clap your hands. ஓகே குட்டீஸ், எல்லாரும் பாத்தீங்களா நீங்க எப்படி வசனம் சொன்னீங்கன்னு? நல்லா பாட்டு படிச்சீங்களா? ஓகே, இப்போ என்ன டைம்? சாங் டைம். சரியா? இப்போ நீங்க ஒரு அழகான ஒரு சாங் கேட்க போறீங்க. கேட்டு நீங்க அதோட சேர்ந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பாட போறீங்க. பாடி என்ஜாய் பண்ண போறீங்க. சரியா? குட்டீஸ், சாங்லாம் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இப்போ என்ன டைம்? ஸ்டோரி டைம். சரியா? எல்லாரும் நல்லா கவனமா அழகா உட்காந்து என்ன பண்ணணும்? ஸ்டோரி கேட்கணும். சரியா? உங்களுக்கு இந்த ஸ்டோரியிலயும் கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதனால நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமா உட்காந்து ஸ்டோரி கேட்கணும். சரியா? It's story time. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசப்பாக்கு விரோதமான பொல்லாப்பு செஞ்சாங்க. சரியா? யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியங்களெல்லாம் செஞ்சாங்க. எகிப்து தேசத்துல இருந்து அவங்களை கொண்டு வரும்போது ஏசப்பா என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசப்பாவை மறந்து ரொம்ப பின்வாங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஏசப்பாவுக்கு இந்த காரியம் பிடிக்காததுனால ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க? மீதியானியர் கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா மீடியனைட்ஸ்னா யாரு? ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத அந்நிய ஜனங்கள். சரியா? அவங்க கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. எத்தனை இயர்ஸ் தெரியுமா? 7 இயர்ஸ் ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மீடியனைட்ஸ் வந்து ரொம்ப ஒடுக்குவாங்களாம். அவங்கள வந்து ரொம்ப கொடுமையா நடத்துவாங்களாம், ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்களாம்.
அப்படின்னா அவங்க இருக்கிற வீட்டுல இருந்து கூட அவங்க ஓடி எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடுற அளவுக்கு அவங்கள வந்து கொடுமைப்படுத்துவாங்களாம். அவங்க வீட்டுல அவங்க சமாதானமா இருக்கவே முடியாதான். அது போல அவங்க வந்து ஃபீல்டுல கிராப்ஸ்லாம் அவங்க போடுவாங்க இல்லையா, கிராப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, எரிச்சு போட்டுருவாங்களாம். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே வைக்க மாட்டாங்களாம். அந்த மாதிரிலாம் வந்து கொடுமைப்படுத்துவாங்களாம். அவங்க கேட்டல்ல இருக்கிற ஷிப்பு, அப்புறம் டாங்கி, இந்த மாதிரி எல்லாம் அவங்க இடத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்களாம். பாத்தீங்களா எவ்வளவு கொடுமையா நடத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களால தாங்கவே முடியல. 7 years அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஏசப்பாவுடைய ஞாபகம் வருது. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஏசப்பாவை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்காங்க. ஏசப்பா எங்களை எப்படியாவது இந்த மீடியனைட்ஸ் கையில இருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி இப்ப ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்போ ஏசப்பா என்ன தெரியுமா பண்ணாங்க, ஏசப்பா எங்களை காப்பாத்துங்க, நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை கூப்பிட்ட உடனே ஏசப்பாவுக்கு ரொம்ப மனசு என்ன ஆயிரும், ரொம்ப இரக்கமாயிரும். இப்ப ஏசப்பா என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, யாரை வச்சு நம்ம இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கலாம், எப்படி அவங்கள இந்த மீடியனைட்ஸ் கையில இருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. சரியா, யாரையாவது ஒரு மனுஷனை வச்சு அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சூஸ் பண்ணாங்க தெரியுமா, கிதியோன் அப்படின்னு ஒரு மனுஷனை ஏசப்பா சூஸ் பண்றாங்க. இப்ப எப்படி கிதியோன்ட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவருடைய தூதரை அனுப்புறாங்க, ஏஞ்சலை அனுப்புறாங்க. ஏசப்பாவுடைய தூதன் போய் ஒரு கர்வாலி மரம், ஓக் ட்ரீ, சரியா, என்ன மரம், கர்வாலி மரம், அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சரியா, அப்போ உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க யாரு இருந்தா, கிதியோன். கிதியோன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருந்தாரு, அவரு வீட், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா கோதுமை, அதை வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, த்ரெஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க, கோதுமைய த்ரெஷ் பண்ணாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ஏஞ்சல் போய் கிதியோன்ட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னா, the Lord is with you mighty warrior அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இந்த கிதியோன் என்ன சொல்றாரு தெரியுமா, அப்படின்னா எதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு கஷ்டம் நடக்குது, மீதியான கையில எங்களை தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த தூதன் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிதியோன் என்ன தெரியுமா சொன்னாரு, என் குடும்பத்துல என்னுடைய ஃபேமிலியில நான் வந்து ரொம்ப சின்னவன், நான் வந்து ரொம்ப புவர், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவேன், நான் எப்படி போவேன் அப்படின்லாம் தூதன் கிட்ட சொல்றாரு. உடனே தூதன் என்ன சொல்றாரு, இல்ல நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ போ, உன் மூலமா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிப்பேன், அவங்கள பாதுகாப்பேன், ஒரே மனுஷனை நீ எப்படி முறியடிப்பியோ அதே போல நீ மீடியனைட்ஸ நீ முறியடிப்பாய் அப்படின்னு சொல்லி தூதன் சொன்னாராம். உடனே இந்த கிதியோனுக்கு ஒரு தைரியம் வந்துட்டு அவர் என்ன தெரியுமா சொன்னாராம் தூதன் கிட்ட, அவருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இது ஒருவேளை ஏஞ்சல் தான் நம்ம கிட்ட உண்மையா பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்போ அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, சரி நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு காணிக்கை கொண்டு வரேன், நான் கொண்டு வர்ற வரைக்கும் நீங்க இந்த மரத்துக்கு கீழே நீங்க இருக்கணும், அப்படின்னா தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தூதன் என்ன தெரியுமா சொன்னாரு, சரி நீ போய் திருப்பி வர்ற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிதியோன் போறாரு. இப்போ வீட்டுக்கு போய் தூதனுக்கு என்ன கொண்டு வர்றாரு தெரியுமா, பிரெட் அண்ட் மீட் இதெல்லாம் பண்ணி, புளிப்பில்லாத மாவுல அப்பம் பண்ணி, பிரெட் பண்ணி, மீட் பண்ணி, பிரெட்டும் மீட்டும் கொண்டு வந்து இப்போ அந்த கர்வாலி மரத்துக்கு கீழே, அந்த ஓக் ட்ரீக்கு கீழே ஏஞ்சல் உட்கார்ந்துட்டு இருந்தாரு இல்லையா, அவங்க கிட்ட கொண்டு வந்து குடுக்குறாரு. இப்போ குடுக்குற வரைக்கும் யார் அங்க இருந்தாங்க, ஏஞ்சல் அந்த ட்ரீக்கு கீழே தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. கேட்டீங்களா? அப்போ இப்ப கொடுத்த உடனே இப்ப என்ன பண்றாங்க, ஏஞ்சல் என்ன சொல்றாங்க, நீ அந்த ராக் மேல வை அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிதியோன் என்ன பண்றாரு, அந்த பிரெட்டு, அந்த மீட்டு, அப்புறம் அவங்க என்ன கொண்டு வந்தாங்களோ அதை காணிக்கையா அந்த இடத்துல அந்த ராக் மேல வைக்கும் போது இப்போ அந்த தூதன் என்ன பண்றாரு, அவர் கையில என்ன இருந்துச்சு, ஒரு ராட் இருந்துச்சு, அதை வச்சு தொட்ட உடனே என்ன ஆயிட்டு, அக்கினி வந்து பிரெட்டையும் மீட்டையும் என்ன பண்ணிட்டு பட்சித்துட்டு தான், அப்படின்னா கன்சியூம் பண்ணிட்டு தான். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஆச்சரியம்னு. அப்போ தூதனை பாக்குறாங்களாம், தூதன் அந்த இடத்துல இல்லையா, உடனே மறைஞ்சிட்டாங்களாம். உடனே கிதியோனுக்கு பயம் வந்துட்டு, ஐயோ இது உண்மையிலேயே இது தேவனுடைய
தூதன் தான், இது ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துட்டு, நம்ம கண்ணால நம்ம ஏஞ்சலை பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்த உடனே இப்போ தூதன் என்ன தெரியுமா சொல்றாரு, பயப்படாத நீ சாவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ உடனே கிதியோன் அந்த இடத்துல ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடம் கட்டி அதுக்கு என்ன பெயர் வச்சாங்க தெரியுமா, யெகோவா ஷாலோம் அப்படின்னு பெயர் வச்சாங்க. ஓகேவா குட்டீஸ்? பாத்தீங்களா குட்டீஸ்? இப்போ இந்த கிதியோன் என்ன தெரியுமா பண்றாரு, அவருக்கு மறுபடியும் ஒரு டவுட் வந்துச்சு, ஏசப்பா உண்மையிலே என்ன கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பாங்களா, பாதுகாப்பாங்களா, விடுவிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிதியோனுக்கு மறுபடியும் ஒரு டவுட் வந்துட்டு. இப்போ இந்த கிதியோன் என்ன தெரியுமா கேக்குறாரு ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே உண்மையா நீங்க என்ன கொண்டு ரட்சிப்பீங்கன்னா ஒரு அடையாளத்தை உங்ககிட்ட நான் கேக்குறேன், நீங்க அது மாதிரி எனக்கு செய்யணும், என்ன கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பட்ட ஒரு அடையாளம் கேட்டாரு. என்ன அடையாளம் தெரியுமா, ஒரு ஆட்டுத்தோல்னா உங்களுக்கு தெரியுமா, ஸ்கின், சரியா, ஆட்டுக்குள்ள ஸ்கின், அது வந்து எப்படி இருக்கும், அது மேல ரோமம் அப்படின்னா முடி இருக்கும், ஆட்டுத்தோல் அதுக்குள்ள அது முடியோட இருக்கும், சரியா. அந்த உல் ஃப்ளீஸ், அதுக்கு என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்லனா உள்ள ஃப்ளீஸ், அதை நான் கிரவுண்ட்ல போடுறேன், அந்த தோல், சரியா, அதை நான் கிரவுண்ட்ல போடுறேன். அப்போ அந்த கிரவுண்ட்லாம் ட்ரையா இருக்கணும், வெறும் இந்த உள்குள்ள ஃப்ளீஸ் ஆட்டு தோல் மட்டும் எப்படி இருக்கணும் தெரியுமா, நனைஞ்சிருக்கணும், வெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை கேட்டாராம். அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நைட் என்ன பண்ணாரு தெரியுமா, இந்த கிதியோன் அந்த உள்குள்ள ஃப்ளீஸ் எடுத்து கிரவுண்ட்ல போட்டுட்டு போய், கிரவுண்ட்னா என்ன, கீழே தரையில போட்டுட்டு நைட்டு போய் தூங்க போயிட்டாராம். அப்போ தூங்கிட்டு காலையில அதே இடத்துல பாக்குறாராம், அவர் எப்படி கேட்டாரோ அடையாளம் அதே மாதிரி கிரவுண்ட்லாம் எப்படி இருந்துச்சு, காஞ்சு போய் இருந்துச்சான், ட்ரையா இருந்துச்சான். அந்த உள்குள்ள ஃப்ளீஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் எப்படி இருந்துச்சான், வெட்டா இருந்துச்சான், ஈரமா இருந்துச்சான். அப்போ அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாயி போச்சு. உடனே என்ன தெரியுமா பண்ணாரு, அவர் மறுபடியும் ஏசப்பா கிட்ட இன்னொரு அடையாளத்தை கேட்கிறாரு. ஏசப்பா நான் இன்னொரு அடையாளம் உங்ககிட்ட கேட்கிறேன், என் மேல உங்களுக்கு கோபம் வர வேண்டாம், இன்னொரு அடையாளத்தை உங்ககிட்ட நான் கேட்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே ஏசப்பா சொல்றாங்க சரி அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அவரு எப்படி கேட்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, கிரவுண்ட்லாம் ட்ரையா இருக்கணும், அந்த உள்குள்ள ஃப்ளீஸ் மட்டும் எப்படி இருக்கணும், வெட்டா இருக்கணும் சொன்னார்ல. இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த உள்குள்ள ஃப்ளீஸ் ட்ரையா இருக்கணும், கிரவுண்ட்லாம் வெட்டா இருக்கணும். இப்போ தரையெல்லாம் எப்படி இருக்கணும், தண்ணியா இருக்கணும், ஈரமா இருக்கணும். இந்த ஃப்ளீஸ் மட்டும் எப்படி இருக்கணும், இந்த உள்குள்ள ஃப்ளீஸ் மட்டும் ட்ரையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டாங்களாம். அப்போ உடனே போய் படுத்து தூங்கிட்டு அதே மாதிரியே காலையில எழும்பி பார்த்தா இந்த கிரவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குதான், ஃபுல்லா வெட்டா இருக்குதான், இந்த ஃப்ளீஸ் மட்டும் எப்படி இருக்கு, ட்ரையா இருந்துச்சான். உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் இது உனக்கு சரி, இப்போ ஏசப்பா உண்மையாகவே எனக்கு ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டாங்க, இப்போ கண்டிப்பா என்ன கொண்டு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவாங்க, அவங்கள விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிதியோனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சான். சரியா குட்டீஸ்? தைரியம் வந்த உடனே இப்போ அவனுடைய ஆட்கள் எல்லாம் ஆர்மி எல்லாம் கூட்டிட்டு ஃபைட்டிங்காக இப்போ போறாங்க. எங்க, மிடியனைட்ஸ் கிட்ட, மீதியானியர் கிட்ட ஃபைட்டிங்காக அவங்க ஆர்மி எல்லாம் செலக்ட் பண்ணி இப்போ ஆர்மி எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. அப்போ கூட்டிட்டு போகும்போது ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்ககிட்ட இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால மீடியனைட்ஸ அவங்க கிட்ட ஃபைட் பண்றதுக்கு இவ்வளவு பேரு தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த கிதியோன் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இருந்த ஆர்மியில பயந்தவங்க ஏசப்பா என்ன சொன்னாங்க, உன்கிட்ட இருக்கிற ஆர்மிலாம் நிறைய பேர் இருக்காங்க, அப்போ இந்த ஃபைட்டிங்ல அவங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்குதோ அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணிடு, நீ அவங்க வீட்டுக்கு போ சொல்லிடு, நிறைய பேர் இருக்கிறதுனால இவ்வளவு பேரு உனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னாங்களாம். அப்போ உடனே இந்த கிதியோன் என்ன பண்றாரு, யாருக்கெல்லாம் பயம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்ன உடனே பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்களாம், போயிட்டாங்களாம். இப்போ மறுபடியும் ஏசப்பா சொல்றாங்களா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் அதிகமான ஆர்மி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணு, ஹேரோடு அப்படின்னு ஒரு வேலி கிட்ட கூட்டிட்டு போ, அந்த வேலி கிட்ட கூட்டிட்டு போய் அங்க தண்ணி இருக்கும், ஸ்ப்ரிங், சரியா, அந்த தண்ணி எப்படி நீரூற்று மாதிரி இருக்கும், அது கிரவுண்ட்ல இருந்து தண்ணி எப்படி வரும், பொங்கி பொங்கி வரும், அப்படி தண்ணி, சரியா, அந்த தண்ணி கிட்ட நீ கூட்டிட்டு போ, அங்க நீ நான் சொல்ற மாதிரி செய்யணும். எப்படின்னா
ஜனங்கள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அவங்க அந்த ஸ்ப்ரிங் கிட்ட போகும்போது யாரெல்லாம் அவங்க நீல் டவுன் பண்ணி எப்படி ஒரு டாக் தண்ணி குடிக்கும் அதே போல தண்ணி குடிக்கிறவங்க யாரு அவங்கள வந்து நீ செப்பரேட் பண்ணணும். அப்புறம் யாரெல்லாம் தண்ணிய அவங்க கையில எடுத்து வாயில வச்சு யாரெல்லாம் டாக் எப்படி தண்ணி நக்கும் இல்லையா அதே போல யாரெல்லாம் அப்படி தண்ணி கையில எடுத்து வாயில வச்சு நக்குறாங்களோ லேப் பண்றாங்களோ அவங்கள நீ செப்பரேட்டாவும் நிறுத்தணும். புரியுதா குட்டீஸ்? எப்படி நீல் டவுன் பண்ணி அந்த ஸ்ப்ரிங் தண்ணிய ஒரு டாக் எப்படி லேப் பண்ணும், ஒரு டாக் எப்படி தண்ணி நக்கி குடிக்கும் இல்லையா அதே போல யாரெல்லாம் நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள நீ செப்பரேட்டா நிக்க வை. இப்போ அதே போல இந்த கிதியோன் பண்றாரு. இப்போ கிதியோன் இப்படி பண்ணி இருக்கும் போது ஏசப்பா சொல்றாங்க யாரெல்லாம் கையில எடுத்து தண்ணிய கையில எடுத்து வாயில வச்சு யாரெல்லாம் டாக் மாதிரி நக்குறாங்களோ அவங்கள மட்டும் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அப்படி எண்ணும் போது எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா குட்டீஸ்? 300 பேர் தான் இருந்தாங்க. சரியா? அப்ப ஏசப்பா சொல்றாங்க இந்த 300 men உனக்கு போதும், நீ அவங்கள கூட்டிட்டு நீ என்ன பண்ணு மீதியானியர்கிட்ட நீ யுத்தத்துக்கு நீ போகலாம், மத்தவங்களெல்லாம் நீ என்ன பண்ணு அவங்க வீட்டுக்கு நீ அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த கிதியோன் என்ன பண்றாரு யாரெல்லாம் தண்ணி ஏசப்பா சொன்ன மாதிரி குடிச்சாங்களோ அவங்கள கூட்டிட்டு இப்போ ஃபைட்டிங்க்கு போறாங்க. அந்த ஆர்மி மட்டும் 300 men மட்டும் கூட்டிட்டு போறாங்க ஃபைட் பண்றதுக்கு. அப்படி போகும்போது என்னெல்லாம் கையில வச்சிருந்தாங்க தெரியுமா குட்டீஸ்? சொல்லுங்க. அவங்க கையில ஒரு ட்ரம்பட் வச்சிருந்தாங்க, ஒரு ஜார் பானை வச்சிருந்தாங்க, எம்டி ஜார். சரியா? எம்டி ஜார் வச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு டார்ச் தீவெட்டி. ஓகேவா? என்னெல்லாம் வச்சிருந்தாங்க? ஒரு எக்காளம், ஒரு பானை, ஒரு தீவெட்டி. ஓகேவா? இந்த மூணும் வச்சிருந்தாங்க. இப்ப ஏசப்பா என்ன சொன்னாங்க தெரியுமா? 300 men இருந்தாங்க இல்லையா அந்த 300 menனையும் என்ன பண்ணிடணும் அவங்களையும் நீ என்ன பண்ணணும் பிரிக்கணும். எப்படின்னா 100 பேரா அவங்கள ஒரு படையா நீ என்ன பண்ணணும் பிரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எல்லாத்தையும் 3 படைகளா அவங்கள பிரிச்சாச்சு. எத்தனை மென்னா? 300 பேர் இருந்தாங்க இல்லையா அவங்கள 100 பிரிச்சு இப்போ எங்க போறாங்க ஃபைட்டிங்க்கு. அவங்க ஆர்மி கிதியோன் எல்லாருமே ஃபைட்டிங் போறாங்க. அப்படி போகும்போது கிதியோன் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உங்களுக்கு என்ன சொல்றேனோ அதே மாதிரி நீங்க செய்யணும், நான் என்ன பண்றேனோ நீங்க அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ உடனே இந்த ஆர்மி எல்லாம் போறாங்க. இப்போ ஆர்மி எல்லாம் போனோடனே எல்லார் கையில என்ன இருந்துச்சு சொன்னேன்? என்ன இருந்துச்சு? எக்காலம் இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சு? எம்டி ஜார் இருந்துச்சு, அப்புறம் அவங்க கையில டார்ச் இருந்துச்சு. சரியா? இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் அவங்களோட கேம்ப சுத்தி நிக்கணும். யாருடைய கேம்ப? மிதியனைட்ஸ் கேம்ப். அப்படின்னா அவங்களுடைய பாளையத்தை சுற்றிலும் நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அப்படி நிக்கும் போது நீங்க எல்லாம் என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் அப்படின்னு சொல்லணும். A lord for sword is Gideon's sword அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆர்மிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க. இப்போ எங்க நிக்காங்க? இந்த மிடியனைட்ஸ் உடைய கேம்ப சுற்றிலும் எல்லாரும் நிக்காங்க இந்த ஆர்மிஸ்லாம். உடனே இப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? இவங்க இந்த ட்ரம்பட் ஊதும் போது எத்தனை பேர்? இவங்க 300 men சொன்னேன் இல்லையா இந்த 300 menனும் ஒரே டைம்ல ட்ரம்பட் ஊதுனாங்க பாருங்க. அப்போ ஊதும் போது அவங்க கையில இருந்த அந்த எம்டி ஜாரெல்லாம் எல்லாம் ஒரே டைம்ல உடைச்சாங்க. உடைச்ச உடனே அந்த தீவெட்டி வெளிச்சம், அந்த வெளிச்சத்தெல்லாம் பார்த்து அங்க அந்த மீதியானியர் என்ன பண்ணிட்டாங்க? பயந்து போய் என்ன பண்ணிட்டாங்க? ஒருவருக்கு ஒரு அவங்களே என்ன பண்ணிட்டாங்க? ஒருத்தர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சு அவங்களே ஸ்வாட் வச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அங்க இருக்கிற மெயின் லீடர் அவங்க பேர் என்ன தெரியுமா? ஓரேப் ஜீப். OREB ஓரேப் அண்ட் ஜீப் ZEEB கொண்டு வந்து அவங்களுடைய தலைய வெட்டிட்டாங்களாம். 2 பேருடைய தலையும் வெட்டி என்ன பண்ணிட்டாங்க? இப்போ கிதியோன் கிட்ட கொண்டு வந்தாங்களாம். பாத்தீங்களா எப்படி அவங்க மீடியனைட்ஸ வீழ்த்தினாங்க? பாத்தீங்களா குட்டீஸ்? எவ்வளோ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, ஒடுக்குனாங்க பாத்தீங்களா? ஆனா ஏசப்பா இந்த சின்ன ஃபேமிலில இருந்து வந்த கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். பாத்தீங்களா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் பைபிள் திறந்து ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 12 பாருங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாமா? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி
பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நம்ம இந்த வசனத்தை இப்போ இங்கிலீஷ்ல படிக்கலாமா? When the angel of the Lord appeared to Gideon, he said, "The Lord is with you, mighty warrior." ஓகேவா குட்டீஸ்? இதை நீங்க பை ஹார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த கிதியோன் என்ன சொல்றாரு? இல்ல, நான் என் ஃபேமிலியில ரொம்ப சின்னவன், என்னால முடியாது, நான் போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஏசப்பா என்ன சொல்றாங்க? நீ போ, நான் உன் கூட இருப்பேன், இருந்து நான் என்ன பண்ணுவேன்? மிடியனைட்ஸ் கைக்கு விலக்கி நான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிப்பேன், பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. பாத்தீங்களா? இந்த கிதியோன் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சாரு. பாத்தீங்களா எப்படி கீழ்ப்படிஞ்சாரு? ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா ஏசப்பா என்ன சொன்னாங்க? இல்ல, அவன் கூட இருப்பேன், நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. எப்படி? The Lord is with you, mighty warrior அப்படின்னு சொல்லி தூதன் சொன்னாங்க. பாத்தீங்களா? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. பாத்தீங்களா? இந்த கிதியோன் எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? பராக்கிரமசாலியா இருந்தாராம். எப்படி? மைட்டி வாரியர். அதனால ஏசப்பா அவரை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார். பாத்தீங்களா குட்டீஸ்? நீங்களும் என்ன நினைப்பீங்க? நான் ரொம்ப சின்ன பிள்ளை, எங்க ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி, நம்மளெல்லாம் ஏசப்பா எப்படி பயன்படுத்துவாங்க, நம்மளெல்லாம் ஏசப்பா எப்படி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா வைப்பாங்க அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா என்ன சொல்றாங்க? இல்ல, நான் உன் கூட இருக்கிறேன். ஓகேவா குட்டீஸ்? நீங்க இந்த கிதியோனை போல ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிவீங்களா? நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா ஏசப்பா உங்களை கொண்டும் இன்னும் நிறைய அற்புதங்களை, இன்னும் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமா வைப்பாங்க. சரியா? ஓகேவா குட்டீஸ்? நீங்க என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவுக்கு பிரியமா நடக்கணும், நல்ல வேதத்தை வாசிக்கணும், பைபிள் மெடிடேட்லாம் நீங்க நல்லா பண்ணணும். அப்படி பண்ணும்போது நல்ல ஞானத்தை தருவாங்க, இன்னும் நல்ல அறிவை தருவாங்க. ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைகளா நீங்க வாழணும். சரியா குட்டீஸ்? பாத்தீங்களா, இந்த கிதியோன் ஒரு சின்ன ஃபேமிலியில தான் பிறந்தாரு. ஆனா அவரு ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணாரு? கீழ்ப்படைஞ்சாரு. அவர் கீழ்ப்படைஞ்சதுனால இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. யார் மூலமா? இந்த கிதியோன் மூலமா கிடைச்சது. அதே போல நீங்களும் குட்டீஸ், நான் ஒரு சின்ன பிள்ளை, எங்க ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி அப்படின்லாம் சொல்லி நீங்க நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா? ஏசப்பா உங்களையும் இந்த கிதியோனை போல ஒரு நல்ல ஒரு பாத்திரமா உங்களை தெரிந்து கொண்டு ஏசப்பா உங்க மூலமாவும் உங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க ஏசப்பாவால முடியும். ஓகேவா குட்டீஸ்? போன வாரம் யாரெல்லாம் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேட்க ரொம்ப ஆசையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் யார் வின் பண்ணாங்க தெரியுமா? ஏனோஸ், யூனிஸ். எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணலாமா? நல்லா ஜோரா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே. செகண்ட் டேனியல், ஏஞ்சல். எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? வெரி குட். தேர்டு சரூபா, ஹர்ஷித். கிளாப் பண்ணலாமா எல்லாரும்? ஓகே குட்டீஸ், நீங்களும் எல்லாருமே நீங்க இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல வர இந்த ஸ்டோரி நல்லா கேட்டு என்ன பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறோம். அதுல என்ன பண்ணணும்? நீங்க அதுல போய் கிளிக் பண்ணி அதுல இருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் டைப் பண்ணி சீக்கிரமா எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். ஆனால் டைம் 10 மினிட்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கப்புறமும் நீங்கள் ஆன்சர் சப்மிட் பண்ணுறீங்க. ப்ளீஸ் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணலாம்? ஈஸியாக உங்களுக்கு பண்ணலாம். நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸி தான். 10 மினிட்ஸில் என்ன ஒரு 7 கொஸ்டின்ஸ் இல்லைனா 8 கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர் பண்ணணும். அதனால குட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஃபாஸ்ட்டாக 10 மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஆன்சர் சப்மிட் பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. சரியா? நீங்கள் ஆன்சர் ரொம்ப லாங்காக டைப் பண்ண வேண்டியது இல்லை. ஷார்ட்டா போடுங்க. ஆன்சர் ஷார்ட்டா போட்டா போதும். சரியா? ஓகே குட்டீஸ், பாருங்க, இப்போ உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் இருக்கு. அதனால நாங்க எப்படி இதை பண்றோமோ அதே போல நீங்க ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பார்த்து அதே மாதிரி பண்ணுங்க. சரியா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்மளுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்குக்கு என்ன திங்ஸ்லாம் தேவைன்னு பாருங்க. உங்க சண்டே கிளாஸ் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில், ரப்பர், ஸ்கேல், அப்புறம் ஸ்கெட்ச் பென், கிரேயான்ஸ். சரியா? இவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ். சரியா? ஓகே குட்டீஸ், பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ண போறோம்னா, கிதியோனும் அவங்க ஆர்மியும் என்ன திங்ஸ் யூஸ் பண்ணாங்க பேட்டிலுக்கு, அதுதான் நம்ம இன்னைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ண போறோம். சரியா? அதனால நீங்க மேல ஹெட்டிங்ல என்ன போடுங்கன்னா திங்ஸ் யூஸ்ட் ஃபார் பேட்டில் அப்படின்னு போடுங்க. சரியா?
பாருங்க இதே மாதிரி நீங்களும் things used for battle அப்படின்னு டாபிக்ல எழுதிக்கங்க சரியா. இப்போ நம்ம டிரா பண்ண போறோம் ஓகேவா. பாருங்க குட்டீஸ் இதே மாதிரி நீங்க ஒரு 2 லைன் போடுங்க. லைனா ஸ்ட்ரெயிட்டா வேண்டாம், அது கொஞ்சம் வளைச்சு போடணும் சரியா. 2 லைன் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லைன் போடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அதே மாதிரி வளைச்சு போடுங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்ல ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஓவல் ஷேப் போடுங்க. ட்ரம்பெட்டுக்கு உங்களுக்கு தெரியும் ட்ரம்பெட் எப்படி இருக்கும்னு, அது மாதிரி நீங்களும் இதே மாதிரி பார்த்து பண்ணுங்க. பாருங்க குட்டீஸ் இதே மாதிரி உள்ள ஒரு 2 லைன் போட்டுக்கோங்க. சின்னதா 2 லைன் போடுங்க. பாத்தீங்களா, இதுதான் ட்ரம்பெட் சரியா. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. பாருங்க குட்டீஸ் இப்போ நம்ம டார்ச் பண்ண போறோம் சரியா. டார்ச் பண்றதுக்கு ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு லைன் போடுங்க. 2 லைன் போடுங்க. அதுக்கப்புறம் கீழே V ஷேப் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் மேல ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் போட்டுட்டு V ஷேப் மாதிரி போட்டு அதுக்கு மேல பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து தீ வர்றது மாதிரி டார்ச் சரியா. தீவெட்டி, தமிழ்ல தீவெட்டி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல டார்ச். பாருங்க இதுல இருந்து தீ வர்ற மாதிரி ஃபயர் வர்ற மாதிரி ஓகேவா. இதே மாதிரி பண்ணுங்க. பாருங்க குட்டீஸ் எவ்வளவு அழகா இருக்கு டார்ச் அப்படின்னு. தீவெட்டி தமிழ்ல தீவெட்டி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல டார்ச். இதே மாதிரி நீங்க பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி தான் சரியா. ஓகே குட்டீஸ் பாருங்க நெக்ஸ்ட் நம்ம ஜார் பண்ண போறோம். பானை சரியா. எப்படி பண்ணும் பாருங்க. ஸ்கேல் வச்சு இதே மாதிரி 2 லைன் போட்டுக்கோங்க. பாருங்க குட்டீஸ் நம்ம ஜாருக்கு வந்து 2 கோடு ஸ்கேல் வச்சு நீங்க போட்டுக்கோங்க. 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேல அந்த ஜாருக்குள்ள மவுத் சரியா. அது எப்படி பண்ணணும்னு பாருங்க. ஜாருக்குள்ள மவுத்து, அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஜார் பண்ணி அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே குட்டீஸ் பாருங்க இப்போ நம்ம ஜார் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க சரியா. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா ஜார். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், கலர் பண்ண போறோம் சரியா. உங்ககிட்ட கிரையான்ஸ் ஸ்கெட்ச் பென் எல்லாம் இருந்ததுன்னா நீங்க எடுத்து நம்ம என்ன கலர் நாங்க பண்றோமோ அதே மாதிரி நீங்களும் கலர் பண்ணுங்க சரியா. பாருங்க குட்டீஸ் எவ்வளவு அழகா கலர் பண்ணிருக்கோம்னு. ட்ரம்பெட்டுக்கு வந்து ஆரஞ்சு கலர் நம்ம கிரையான்ஸ் கொடுத்துருக்கோம் உள்ள. அப்புறம் அவுட்லைன் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் பென் கொடுத்துருக்கோம் சரியா. அவுட்லைன் வந்து ஆரஞ்சு கலர் ஸ்கெட்ச் பென். அப்புறம் உள்ள வந்து அந்த சின்ன சின்ன லைன் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதுல வந்து பிரவுன் கலர் ஸ்கெட்ச் பென். அப்புறம் ட்ரம்பெட்டுக்கு வந்து பாத்தீங்களா உள்ள வந்து நம்ம டிசைன் பண்ணிருக்கோம், அது பார்டர் சரியா. எத்தனை 3 டிசைன் பண்ணிருக்கோம் பிரவுன் கலர் ஸ்கெட்ச் பென் வச்சு. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க சரியா. ஓகே இப்போ டார்ச்ல பாருங்க டார்க் பிரவுன் கலர் கிரையான்ஸ் கொடுத்துருக்கோம் சரியா. டார்க் பிரவுன் கலர் கிரையான்ஸ். அப்புறம் வந்து அவுட்லைன் வந்து பிளாக் கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த கோடு மாதிரி இருக்கு பாருங்க, அதுல வந்து பிரவுன் ஸ்கெட்ச் பென் சரியா. உள்ள இருக்கு பாருங்க அந்த அந்த லைன்ல வந்து பிரவுன் ஸ்கெட்ச் பென் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் மேல ஃபயருக்கு வந்து என்ன கலர்லாம் கொடுத்துருக்கோம் பாருங்க, ரெட், ஆரஞ்சு, எல்லோ சரியா. இந்த 3மே கிரையான்ஸும் கொடுத்துருக்கோம், ஸ்கெட்ச் பென்னும் கொடுத்துருக்கோம், ரெட், ஆரஞ்சு, எல்லோ. இதே மாதிரி நீங்களும் ஃபயருக்கு கொடுங்க சரியா. இப்போ ஜாருக்கு பாருங்க, ஜாருக்கும் பிரவுன் கலர் ஸ்கெட்ச் பென் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம், உள்ள வந்து கிரையான்ஸ் கொடுத்துருக்கோம், பிரவுன் கலர் கிரையான்ஸ் கொடுத்துருக்கோம் சரியா. அது மாதிரி அந்த ஜார்ல வந்து டிசைன் இருக்கு பாருங்க, அதுக்கும் பிரவுன் கலர் ஸ்கெட்ச் பென். ஹேண்டலுக்கு பிரவுன் கலர் ஸ்கெட்ச் பென், அவுட்லைன், உள்ள பிரவுன் கிரையான்ஸ் ஓகேவா. அதுல நீங்க பேர் போடணும், ட்ரம்பெட். அப்புறம் கீழே டார்ச்க்கு டார்ச் போடுங்க, ஜாருக்கு ஜார்னு போடுங்க ஓகேவா. இப்போ அடுத்த பேஜ்ல பாருங்க குட்டீஸ். அப்புறம் லெஃப்ட் சைட் பேப்பர்ல நீங்க என்ன எழுத போறீங்கன்னா மெமரி வேர்ட்ஸ். இன்னைக்குள்ள மெமரி வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டேட் போட்டுக்கோங்க, 18/4/2021 சரியா. அதுக்கு கீழே மெமரி வேர்ட்ஸ்னு போட்டுட்டு நீங்க என்ன மெமரி வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம், Judges chapter 6 verse 12. When the angel of the Lord appeared to Gideon, he said,
the Lord is with you mighty warrior. அப்படின்னா தேவதூதன் வந்து கிதியோன்ட்ட என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சரியா? the Lord is with you mighty warrior. இந்த வசனத்தை நீங்க எழுத போறீங்க. ஓகேவா? இதை நீங்க பை ஹார்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், பாத்தீங்களா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல நீங்களும் பண்ணுங்க. போன வாரம் நீங்க எல்லாரும் நல்லா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டா இதை செய்யறதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரியா? ஓகே குட்டீஸ், போன வாரத்துக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களுக்கு இப்போ ஸ்கிரீன்ல வரும். நீங்க பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இந்த சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணணும்? நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் லிங்க்ல போய் நீங்க என்ன பண்ணணும்? கொஸ்டின் பார்த்து ஆன்சர் சீக்கிரமா 10 மினிட்ஸ்ல எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம ப்ரே பண்ணலாமா? எல்லாம் நீல் டவுன் பண்ணுங்க, கண்களை முடுங்க, எல்லாரும் ப்ரே பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த வேலையில இந்த நேரம் மட்டும் அப்பா பிள்ளைகள் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ்ல அருமையா உட்கார்ந்து பங்கு பெற கர்த்ததாமே நீங்க கிருபை செய்தபடியால் நமக்கு நன்றி அப்பா. இதுல நடந்த ஒவ்வொரு செஷனையும் கர்த்த பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் இன்னும் அதிகமா இதுல கவனமா இருந்து இதுல சொல்லப்பட்ட கதைகளை நல்லா கேட்டு இன்னும் அதன்படி பிள்ளைகள் வாழத்தக்கதான நல்ல ஞானத்தையும் அறிவையும் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் விலக்கி கண்மணி போல பிள்ளைகளை பாதுகாத்து விடுங்க ஏசப்பா. இந்த கதையில கேட்டது போல ஆண்டவரே ஏசப்பா, அந்த கிதியோன் எப்படி உமக்கு அப்பா பிரியமாய் நடந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாரோ அதே போல எங்களுடைய பிள்ளைகளும் இந்த சிறு வயதுல அப்பா உமக்கு பிரியமாய் நடக்கவும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் பிள்ளைகளுக்கு தேவன் இந்த கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் அப்பா இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அப்பா எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க கர்த்ததாமே நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உமக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா இந்த பிள்ளைகளை கர்த்த நீங்க மாற்றுங்க ஏசப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்தது போல எங்களுடைய பிள்ளைகளும் நாளுக்கு நாள் வளர கர்த்ததாமே நீங்க கிருபை செய்யுங்கப்பா. உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எந்த ஒரு பொல்லாத மனுஷருடைய கண்களோ எரிச்சலின் ஆவிகளோ சத்துருடைய கண்களோ பிள்ளைகள் மேல் படாதபடிக்கு எங்களுடைய பிள்ளைகள் மேல் உடைய கிருபையும் உடைய தயவும் இருக்கும்படியாய் உடைய அன்பு கரத்துல தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன். உடைய கரம் கூட இருந்து வழிநடத்திடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், நீங்க எல்லாரும் சண்டே கிளாஸ்ல நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க நல்ல பிள்ளைங்களா, டெய்லியும் பைபிள் வாசிக்கிறீங்களா, நல்லா ப்ரேயர் பண்றீங்களா, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்களா? இந்த லாக்டவுன் நாட்கள்ல உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்? டெய்லியும் அட்லீஸ்ட் 5 சாப்டராவது நீங்க என்ன பண்ணணும்? ரீட் பண்ணணும். ஓகேவா? நீங்க அப்படி படிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? மெடிடேட் பண்ணணும். சரியா? தியானிக்கணும். அப்படி பண்ணும்போது தான் ஏசப்பா உங்களோட பேசுவாங்க. சரியா? இந்த பைபிள் நீங்க ரீட் பண்ணும்போது மெடிடேட்டும் பண்ணணும். அப்போதான் ஏசப்பா அந்த வசனங்கள் மூலமா அவங்களோட பேசுவாங்க. சரியா குட்டீஸ்? ஓகே, நம்ம மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். பாய். காட் பிளஸ் யூ.